வணக்கம் சார். தங்கம் வந்து தொடர்ச்சியா விலை வந்துட்டே இருக்கு. மக்கள் வந்து வாங்குற சக்திங்கிறத தாண்டி போயிட்டே இருக்கு. கடந்த 40 நாட்கள்ல எவ்வளவு தங்கம் விலை உயர்ந்திருக்கு? இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்ன சார்? மக்களுக்கு சொல்லுங்க. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துட்டிங்கன்னா முதல்ல அப்படி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஜனவரி 1ஆம் தேதி 1 கிராம் தங்கம் 22 கேரட் 7150. இன்றைக்கி பிப்ரவரி 10. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7980 ரூபாய். ஒரு பெரிய அளவு உயர்வு. அதாவது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 850 ரூபா 840 ரூபா ஒரு கிராமுக்கு உயர்ந்திருக்கு. சவரத்துக்கு பார்த்தீங்கன்னா 6640 ரூபா உயர்ந்திருக்கு. இது 40 நாளில் ஒரு சவரன் 6640 ரூபாங்கிறது ஒரு பெரிய உயர்வுன்னு சொல்லலாம். இதே நிலைமை தொடர்ந்து இப்போ எங்களுடைய இன்னினுடைய கருத்து கணிப்பு நாளைக்கும் இன்னும் வேலை ஏறுன்றது தான். நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 64,000 கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொண்டு வருகிறது. இதற்கெல்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு காரணங்கள். அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா நோயினுடைய தாக்கம், அதாவது கோவிடினுடைய தாக்கம் உலக பொருளாதாரத்தை பாதித்துன்னு சொல்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடைய போர், அதனுடைய போருடைய நீளம் பெரிய அளவில் 2 வருஷமாக நடந்து வந்த போர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கான போர். இது எல்லாமே நடந்து ஒரு பக்கம் எல்லாம் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க அதிபருடைய தேர்தல் அறிவிப்பு, தேர்தல் நாள், தேர்தல் முடிவுகள், தேர்தல் பிறகு அவருடைய முடிவுக்கு பின்பு பதவியேற்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 கட்டமாக எடுத்துக்கலாம். இந்த 4 கட்டத்தையும் அவர் தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே அவர் எலெக்ஷன் நிற்கிறாரு, ஜெயித்த உடனே அதாவது அவர் அதிபராக பதவி ஏற்பதற்கு முன்பாகவே வருங்காலம் திட்டங்கள் குறித்து அவர் பல அறிவிப்புகள் வெளியிட்டார். அதுவே பெரிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. வரும் காலங்களில் என்ன ஆகுன்ற மாதிரி. என்னன்னா, கனடாவை அமெரிக்காவுடன் இணைத்து விட வேண்டும், மெக்சிகோவை அமெரிக்காவுடன் இணைத்து விட வேண்டும், கொலம்பியாவை அமெரிக்காவுடன் இணைத்து விட வேண்டும். இது எல்லாமே சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை. ஆனால் அவர் எப்படி அதை அறிவித்தார்னு தெரியல. எல்லா உலக நாடுகளும் உலக நாடுகளோட தலைவர்களுக்கும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது அவருடைய அறிவிப்புகள். இரண்டாவதாக இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், அதாவது அத்துமீறி அமெரிக்காவில் நுழைந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற அயல்நாட்டு மக்களை எந்தவித காரணமும் இன்றி, அதாவது எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி உடனடியாக அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் அறிவித்தார்கள். இதுவும் பெரிய அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஏற்கனவே இந்த நாடுகளை இணைக்கணும்னு சொல்லும்போதே அது பெரிய பாதிப்பு. அதுக்கு பிறகு அது இணைக்காவிட்டால் அந்த நாடுகள் மீது நாங்கள் வரி விதிப்போம்னு சொன்னார். அதே மாதிரி அவர் 25% இறக்குமதி வரி, அதாவது கொலம்பியாவில் இருந்தோ இல்லை கனடாவில் இருந்தோ இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிச்சிட்டார். அப்புறம் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரின்னு அறிவித்தார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல இது ஒரு காரணம் சொல்லிடுறேன். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா இருக்கிறது. ஏனென்றால் உலக நாடுகள் அமெரிக்க டாலர், அமெரிக்க கரன்சியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம், ஒரு பொதுவான ஒரு கரன்சியாக. ஸோ உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா இருக்கிறதுனால அதனுடைய ஒரு அசைவுகளும் உலக பொருளாதாரத்துடைய முன்னேற்றம் அல்லது தாழ்வு இதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அது. ஸோ இது மாதிரி தொடர்ந்து பார்க்கும்போது அவருடைய அறிவிப்புகள் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமீபமாக அவருடைய அறிவிப்பு பென்டகன், அதாவது அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைப்பு, பென்டகன்றது இராணுவத்தினுடைய ஒரு கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கேருந்து இருக்கக்கூடிய 2200 உயர் அதிகாரிகளை உடனடியாக வேலையிலிருந்து விலகும்படி அவர் அறிவித்தார். அது பெரிய விஷயம். அது மாதிரி அறிவிக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய 2 மில்லியன் மக்களும் உடனடியாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும், காசா எங்களுடைய கட்டுப்பாட்டில் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. இது எல்லாமே பெரிய விஷயம். அவங்களாம் எந்த நாட்டுக்கு போவாங்கன்னா பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு அகதிகளாக போகட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதெல்லாம் நடைமுறை சாத்தியமே இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு திட்டமாக தெரிகிறது. அதனால் உலக பொருளாதாரம் வரும் காலங்கள், அதாவது வரும் காலங்கள் நான் சொல்கிறது எல்லாமே 5 முதல் 10 ஆண்டுகள் வரை ஒரு பெரிய பின்னோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ முதலீட்டாளர்களுக்கு வேறு எதில் முதலீடு செய்ய வேண்டும்? அவர்களுக்கு தெரிந்தெல்லாம் தங்கம், வெள்ளி தான். ஸோ அவர்களுடைய பெரும்பாலான பகுதிகள், பெரும்பாலான முதலீடுகள் தங்கமாகவும் வெள்ளியாகவும் மாறி வருகிறது. அதனால்தான் தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலைகள் உயர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தொடர்ந்து நீடித்தால் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இதற்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாவிட்டாலும் நிச்சயமாக ஒரு புதிய மேலும் பெரிய உயர்வை நோக்கி தங்கம் போகும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்து வேறுபாடும் யாருக்குமே இல்லை, அதாவது பொருளாதார நிபுணர்களுக்கு. ஏனென்றால் மாற்று பொருளே இல்லை தங்கத்தை தவிர வேறு எதுவும் முதலீடு செய்வதற்கு. ஏன்னா டாலர் இன்றைக்கி 87 இருக்குது, 88 ஆகிடுச்சு. தொடர்ந்து டாலர் எங்கே போகும், மறுபடியும் டாலர் எப்படி ரிவர்ஸ் வரும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. அதனால் தங்கத்தின் மீது முதலீடுகள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருகின்றன. தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வரும் பட்சத்தில் அதனுடைய முதலீடுகள்
வரும் பட்சத்தில் தங்கத்துடைய விலை நிச்சயமாக உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதால் அதனுடைய விலை கண்டிப்பாக உயரும். சார், இப்போ தங்கத்தினுடைய விலை உயர்வு ட்ரம்ப் கையில தான் இருக்கா? ட்ரம்ப்புடைய கையில் எதுவுமே இல்லை. அவர் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் அதன் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு உதாரணம். இப்பொழுது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுத்தாருன்னு வைங்களேன், தொழில்துறை சம்பந்தமாக, அதனுடைய அறிவிப்புகள் நிச்சயமாக அவருடைய அறிவிப்பு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த பங்குச்சந்தையில் உயர்வோ தாழ்வோ ஏற்படும். அதே மாதிரி உலக பொருளாதாரம் அமெரிக்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை சார்ந்துள்ளது. அதனால் அவருடைய அறிவிப்புகள் நிச்சயமாக எந்தவித அதாவது பொருளாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நிச்சயமாக அது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். அந்த பாதிப்பு தான் இந்த தங்கம் விலை உயர்வு அப்படின்னு சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.